ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு பெரிய கூட்டம் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இருந்தால் தான் அது கூட்டம். ஆமென். கடந்த 18 ஆண்டுகளாக இந்த இடத்துல நாங்கள் கூட்டம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த மே மாதம் வந்தால், இந்த வருடம் மே மாதம் வந்தால் 19 ஆண்டுகள் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆமென். அது ஒரு பெரிய ஒரு அற்புதம். இந்த மாதிரி ஹோட்டலில் இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டங்களை நடத்தி வர ஆண்டவர் செய்த இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது மனிதனால் ஆனதல்ல, இது தேவனால் ஆனது. ஆமென். கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் இந்த கிருபையை எங்களை தேர்ந்தெடுத்து எங்கள் மூலமாக இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வரத்துக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமென். சிலர் என்னிடத்துல கேட்பது உண்டு, பாஸ்டர் என்ன ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் கூட்டம் வைக்கிறீங்க, ஒரு 2-3 முறை வைக்க முடியாத அந்த ஒரு மாதத்துக்கு? அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஹோட்டலில் நாங்கள் கூட்டம் நடந்து இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும், எவ்வளோ கஷ்டமான காரியம். மற்றது கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு ஹோட்டல்களிலே, இந்த மாதிரி ஹோட்டல்களிலே அவர்கள் தருவதில்லை. ஆனாலும் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த இடத்துல கூட்டம் வைக்க அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். என்னிடத்துல சில பாஸ்டர்மார் கூட கேலி செய்திருக்கிறார்கள், என்ன ஒரு மாதத்துக்கு ஒரு கதானே கூட்டம் வைக்கிறேன். ஆமென். ஆனாலும் எனக்கு ஒரே பாரம் இருந்தது, எப்படியாவது ஒரு 2 முறையாவது, ஒரு மாதத்துக்கு 2 முறையாவது கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் வைத்து ஒரு சபை கட்டி எழுப்ப முடியாது. ஆனபடியினால் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டில் ஆண்டவர் இன்னொரு வாசலை நமக்கு திறந்திருக்கிறார். ஆமென். இந்த மாதத்துல இருந்து, அதாவது இந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து ஒரு மாதத்துல 2 கூட்டங்கள் வைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். இப்ப 2வது கூட்டம் இந்த ஹோட்டல்ல நடக்காது, தெய்வலையில உள்ள ஹோட்டல் கான்கார்டிலே நடைபெறும். ஆமென். அது அவ்வளவு தூரம் இல்லை. நீங்க இப்படி இங்கிருந்து தெய்வல பக்கம் போனால் சென்ட் மேரிஸ் சர்ச் தாண்டி கொஞ்சம் தூரம் போகும் பொழுது லேண்ட் சைட்ல ஹோட்டல் கான்கார்ட் இருக்கிறது. 3வது செவ்வாய்க்கிழமை, அதாவது 17ஆம் தேதி அங்கே நாங்கள் கூட்டம் ஆரம்பமாக்குகிறோம். ஆமென். இந்த மாதம் 17ஆம் தேதி. அப்படியானால் இனி ஒவ்வொரு முதல் செவ்வாயும் 3வது செவ்வாயும் கூட்டங்கள் நடைபெறும். ஆமென். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? ஆமென். ஆனபடினால நீங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, அந்த தெய்வல மவுண்ட் லெவனியா பக்கம் இருக்கிறவங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்க. 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஹோட்டல் கான்கார்ட், அது கால் ரோட்டே இருக்குது. அந்த ஹோட்டல் 139 காலி வீதி என்று நினைக்கிறேன், 139 கால் ரோட். அந்த இடத்துல மாலை 6:30 மணிக்கு தமிழ் ஆராதனை நடைபெறும். ஆமென். எத்தனை பேர் வருவீங்க? 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 6 பேர்? ஆமென். ராயும் கையை வைக்கிறார். ஆமென். எங்களோட டீம் அங்கே இருக்கும். ஆனபடினால நீங்க தயவு செய்து வாங்க. வந்து தேவனிடத்துல நாங்கள் கலப்படமற்ற வார்த்தைகளை தான் நாங்கள் போதிக்கிறோம். மனிதர்களுக்கு நாங்கள் பொய் சொல்றது இல்லை, தேவனுடைய வார்த்தையை வார்த்தையாக போதிக்கிறோம். ஆனபடியால் வந்து வார்த்தையை கேட்டு ஆவியிலே பலனடைந்து நீங்க சந்தோஷமாக வீட்டுக்கு வெற்றிகரமாக போகலாம். ஒவ்வொரு கூட்டம் முடிவிலையும் ஆண்டவர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்படி விடுவிப்பார்? அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை விடுவிக்கிறார். ஆமென். ஆனபடியால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இனிமேல் 1வது செவ்வாய்க்கிழமை ஹோட்டல் சஃபாயர்ல கூட்டம் நடைபெறும். 3வது செவ்வாய்க்கிழமை ஹோட்டல் கான்கார்ட்ல கூட்டம் நடைபெறும். என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னவென்றால், எங்கே கூட்டம் நடந்தாலும் அது ஹோட்டல்ல தான் நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல ஆண்டுகளாக நாங்கள் இங்கிலீஷ் ஆராதனை பார்க் வியூ ஹோட்டல்ல நடந்து கொண்டு வந்தோம். இப்ப அங்க இடம் காணாதபடினாலே சென்ட் பால்ஸ் மிலாகிரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நாளைக்கு இங்கிலீஷ் ஆராதனை நடைபெறும். யாரும் வேண்டுமென்றால் நீங்க வரலாம். 6:45 மணிக்கு பம்பலப்பிட்டியில சென்ட் பால்ஸ் மிலாகிரிய செமினா ஹால்ல நடைபெறும்.
ஆமென். கர்த்தர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆமென். ரைட், நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன் சுவாமி. நீர் நல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர், எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல மெய்ப்பராயிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் சுவாமி நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல ஆராதனைக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்தோம் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது வார்த்தை மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை நேரத்தில் நான் உங்களுடன் ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி பேச போகிறேன். எப்படி? ஆவிக்குரிய போராட்டம். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக ஆவிக்குரிய சக்திகள் எங்களுக்கு எதிராக வரும். ஆமென். ஆனாலும் நாங்கள் தோல்வி அடைந்த ஜனங்கள் அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவை மரமேறி ஜெயத்தை பெற்ற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆனபடியா நாங்கள் ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பயப்படக்கூடாது. ஆல்ரெடி we have the victory. நாங்கள் ஒரு விக்டரி என்ற ஒரு மனப்பான்மையோடு தான் இந்த ஆவிக்குரிய போராட்டத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவாகிய நமக்கு பயமே இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் நமக்கு பயந்த ஆவியை கொடுக்கவில்லை. கிறிஸ்தவனுக்கு பயம், ஏனென்றால் பயம் இருந்தால் விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. ஆமென். ஆனபடியால் நாங்கள் எங்களுடைய எதிரியை பற்றி நாங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆல்ரெடி நமக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சிலுவை மரத்திலே சாத்தானின் தலையை நசுக்கினார். ஆமென். ஆனால் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் இந்த சாத்தான் தன்னுடைய தந்திரங்களினாலும் மந்திரங்களினாலும் கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்கு. ஆனால் அதனால் தான் ஆண்டவர் வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தின் மூலமாகவும் ஆவியானவர் மூலமாகவும் இந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக. ஆமென். அதனால தான் நாங்கள் வேத வசனத்தை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆமென். சரி, நாங்கள் பார்க்கிறோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? உங்களோட மொபைல் போன்ல டப் பண்ணி பார்க்க வேண்டாம். எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? 1 யோவான் 4:4. ஒருத்தருக்கு தெரியாதா? பைபிளை பார்க்காம சொல்லணும். 1 யோவான் 4:4. கொஞ்சம் வித்தியாசம். ஆமென். நாங்கள் வாசிப்போம் அந்த வாசனத்தை. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எப்படி? அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆல்ரெடி நாங்கள் ஜெயித்து விட்டோம். உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களில் இருக்கிறவர் பெரியவர். இது வேத வசனம். இதை எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளும் அவன் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பானாகில், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருப்பானாயின், இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறார். ஆமென். அவனுக்குள் இயேசு இருக்கிறபடினால் உலகத்திலே இருக்கிறவனை விட இயேசு பெரியவர். அப்ப பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனபடினால் நாங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த போராட்டத்துக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். ஆமென்.
அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்று சொல்லும் பொழுது சிலர் அதை பெரிதாக ஒரு பெரிய ப்ராப்ளமாக, கிறிஸ்துவர்களை பற்றி நான் சொல்றேன், ஆவிக்குரிய போராட்டம் என்று பெரிய ஒரு ப்ராப்ளமாக அது இது பண்ணி அதை சீரியஸாக எடுத்து, ஆவிக்குரிய போராட்டம், சாத்தான் அப்படி வருகிறான், கூரைக்குள்ளால வருகிறான், ரூமுக்குள்ளால வருகிறான், பெட்ரூமுக்குள்ளால வருகிறான் எல்லாம் சொல்லி பெரிய கூத்தாட்டம் எல்லாம் ஆடுவார்கள். ஆமென். ஆனால் அப்படி ஒன்றும் செய்ய தேவையில்லை. இன்றைக்கு ஆவிக்குரிய போராட்டம் எல்லாருக்கும் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் ஆவிக்குரிய போராட்டங்களை ஜெயிப்பது எப்படி என்ற ஒரு சிம்பிள் மெத்தடை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஆமென். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் யார் எங்களோடு போராடுகிறான் என்ற எதிரியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்பொழுதும் நாங்க இந்த வார் நடக்கிற நேரம் பாருங்க, இந்த காலத்துல வார் நடக்கிறது ஆயுதங்களினால் மாத்திரமல்ல, இன்டெலிஜென்ஸ். எப்படி? இன்டெலிஜென்ஸ் தமிழ்ல என்ன சொல்றது? அறிவு, ஞானம். அதாவது எதிரியுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட் எது, எதிரியுடைய வீக் பாயிண்ட் எது என்றெல்லாம் இன்டெலிஜென்ஸ்ல அறிந்து கொண்டுதான் யுத்தம் செய்வார்கள். அப்பதான் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதுபோல ஆவிக்குரிய போராட்டத்திலையும் நம்முடைய எதிரி எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முதலாவது பார்ப்போம். எபேசியர் எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார்: நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு, பிசாசின் பலத்தோடு அல்ல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கம் தரித்து கொள்ளாமல் போராட்டத்துக்கு போக முடியாது. 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதாவது எங்களுடைய தாய் தகப்பனோட அல்ல, பிள்ளைகளோட அல்ல, உற்றார் உறவினரோடு இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனோடு இல்ல, மாமியாரோட அல்ல, மருமகளோட அல்ல. எங்களுடைய போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம். எங்களுடைய போராட்டம் யாரோடு என்பதை நாங்கள் பார்ப்போம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், நமக்கு போராட்டம் உண்டு. அன்புள்ள சகோதர சகோதரியை நாங்கள் பார்த்தோம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். 4 டிவிஷன். ஆண்டவருக்கு எப்படி தூதர்களோடு டிவிஷன் இருக்குதோ அதே போல இவன் பிசாசு பரலோகத்தில் இருந்தவன் தானே. அவன் ஆண்டவர் எப்படி செய்கிறான்னு அவனும் கொப்பி அடிச்சிருக்கிறான் பாருங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட பிரதான தூதர், அதுக்கு பிறகு சேராபீன்கள், சேரூபீன்கள், தேவ தூதர்கள், 4 டிவிஷன்ஸ். அதே போல பிசாசனுடைய ராஜ்யத்திலே துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்ப அவனுக்கு 4 டிவிஷன் இருக்கு. ஆமென். இப்ப நாங்க போராடும் பொழுது இது போராட்டம், இது யுத்தம் அல்ல. எங்களுக்கு யுத்தம் இல்லை, எங்களுக்கு போராட்டம். ஆங்கிலத்திலே பவுல் அதை ரெஸ்லிங் என்று சொல்லுகிறார். ரெஸ்லிங் என்றா என்ன? ஒருவனை கீழே தள்ள பார்ப்பான், மற்றவன் இவனை கீழே தள்ள பார்ப்பான். அதுதான் ரெஸ்லிங் மேட்ச். ஆமென். அடித்து நொறுக்குவதல்ல. ரெஸ்லிங் என்றா யார் மேல நிக்கிறது, யார் கீழே விழாம நிக்கிறது தான் ரெஸ்லிங் மேட்ச். அப்படியே ஆவிக்குரிய போராட்டத்திலையும் பிசாசும் எங்களுக்கும் இடையிலே ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும். பிசாசு எங்களை கீழே தள்ள பார்ப்பான், நாங்க பிசாசை கீழே தள்ளுவோம். ஆமென். அதுதான் ஆவிக்குரிய போராட்டம். அன்புள்ள சகோதர சகோதரிகள், இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இந்த போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடும் பொழுது ஆண்டவருடைய 4 டிவிஷன், அதாவது பிரதான தூதர்,
அதன் பிறகு செராபின்கள், செருபின்கள், தேவதூதர்கள் நமக்கு பின்னாலே நமக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறார்கள். ஆமென். கேட்டுச்சா நான் சொன்னது? நாங்க தனியா இல்லை. ஆமென். ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை விட பிரதான தூதன், சேராபின்கள், செருபின்கள், தேவதூதர் எங்களுக்கு பின்னால் எங்களுக்கு பேக்கப்புக்கு இருக்கிறார்கள். இப்ப நாங்க போராடுவது யாரு? துரைக்கணங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் ஆவிகள், இந்த என்ன வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகள். இப்பதான் போராட்டம். எப்பொழுது இயேசுவுக்காக ஒரு காரியத்தை செய்ய நீங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ அவன் போராடுவான். எப்படி? அவன் போராடுவான். அவனுடைய ஆயுதம் என்ன? தந்திரம், அதாவது டிசெப்ஷன், ஏமாத்துகிறவன். பொய் சொல்லி எங்களை பயமுறுத்தி எங்களை முன் செல்ல விட மாட்டான். ஆனால் அவனுக்கு எதிராக அவனை மேற்கொள்ள நமக்கு பலன் உண்டு. ஆமென். சரி, இப்பொழுது 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். 14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கலேயும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பிடித்துக் கொண்டவர்களாய் ஓடுங்கள் என்று சொல்லல. எப்படி? பிடித்துக் கொண்டவர்களாய் ஓடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லது பிடித்துக் கொண்டவர்களாய் இந்த பாஸ்டர்ட்ட போ, அந்த ப்ராஃபட்ட போன்னு சொல்ல இல்ல. என்ன சொல்லி இருக்குது? பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்க. உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய சேனையே இருக்குது, பரலோகமே இருக்குது உங்களுக்கு பின்னால. பிடித்துக் கொண்டு நில்லுங்க. ஆமென். 17ஆம் வசனம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும். அல்லேலூயா. இதுலதான் விஷயம் இருக்கு. 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை சிலர் மேஜராக பண்ணி அது ஒரு பெரிய யுத்தம், பெரிய போராட்டம் என்று பிசாசை மகிமைப்படுத்துவார்கள். அதுக்கு ஏமாந்து போக வேண்டாம். சில மோட கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றார் பவுல் அப்போஸ்தலன்? சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்க, முதலாவது. இரண்டாவது, எந்த சமயத்திலும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். எப்படி? போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும், ரெஸ்லிங் மேட்ச் நடந்து கொண்டே இருக்கும். சத்துரு கைவிட மாட்டான், எப்படியாவது உங்களை கீழே தள்ள பார்ப்பான். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? எந்த சமயத்திலும் ஆவிக்குள் ஆகி ஆவியினாலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஏற்கனவே சத்துருவை தோற்கடித்து நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அவனை கீழே தள்ளுவதற்கு ஆண்டவர் நம்மை அவருடைய பார்ட்னராக மாற்றி இருக்கிறார். அதனால்தான் சத்துரு எங்களோட போராடுகிறான். ஆமென். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? எந்த சமயத்திலும், இப்படி எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்க. சிம்பிள். அவ்வளவுதான் செய்ய வேண்டும். ஆவிக்குரிய போராட்டத்திலே ஜெயம் கொள்ளுவதற்கு. ஆமென்.
அல்லேலூயா. நீங்க நினைச்சுங்க, பாஸ்டர் சொல்ல போகிறார் ஆவிக்குரிய போராட்டத்துக்கு ஒரு தேங்காயை கொண்டு வந்த அடி, மெழுகுவத்தி பத்தவை, அது இதெல்லாம் செய்யணும் இல்ல. ஆவியிலே நிரம்பி எந்த சமயத்திலும், அதை விட்டு விடக்கூடாது. எந்த சமயத்திலும், ஆல்வேஸ், எப்பொழுதும் எப்பொழுதும் ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும்டா, சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் ராத்திரி 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு வந்து எழுப்பி விடுவார். அப்ப போனை எடுத்து Facebook பார்க்காதீங்க, ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, இப்ப இந்த துரைத்தனங்கள், இந்த இவைகள் எங்கே இருக்கின்றன நாங்க பார்ப்போம். இப்ப வேத வசனத்தின்படி 3 வானங்கள் உண்டு. எப்படி 3 வானங்கள்? இப்ப சிலர் கூட வானங்கள், அதை விட கூட வானங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். 7 வானங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் நாங்க போக தேவையில்லை. வேத வசனத்தின்படி 3 வானங்கள் தான் உண்டு. ரைட்டா? முதலாவது வானம், அதாவது பூமியை அடுத்து, பூமியும் பூமிக்கு மேலே இருக்கிற அந்த அட்மாஸ்பியரிலும் இருக்கிறது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். இரண்டாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இந்த 2 சாத்தானின் கூட்டமும் இந்த முதலாவது வானத்தில் இருக்கிறது. ரைட்? இரண்டாவது வானத்துல தான் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கின்றன. மூன்றாவது வானத்தில் ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கிறது. ரைட்டா? மூன்றாவது வானத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இரண்டாவது வானத்திலே துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இங்கு செயல்படுகின்றன. மூன்றாவது வானத்தில், அதாவது இந்த பூமியில இந்த குட்டி சாத்தான்கள், அதாவது வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். சரி, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 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 அசுத்த ஆவிகள் எவ்வாறு கிரிய செய்ய என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டுப்பீர்களானால், இந்த இந்த ஒவ்வொரு துரைத்தனங்கள், உதாரணமாக துரைத்தனங்கள் எடுத்தால் அதோட கிரீக் பெயரை எடுத்தால், இப்போ கிரீக் பாஷையில ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ரைட்டா? அந்த அர்த்தத்தை பற்றி தான் நான் ஸ்டடி பண்ணி உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த அர்த்தத்தை எல்லாம் விளக்க தேவையில்லை, அது உங்களுக்கு பிரயோஜனமும் இல்லை. இப்ப தானியேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 12-13 வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிப்போம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைக்கிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் பாருங்க, தானியேல் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அவனுக்கு ஒரு வேண்டுகோள் இருந்தது. அவன் அந்த ரிக்வெஸ்ட் சொல்லி ஆண்டவரோட ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் உடனே பதில் அனுப்புகிறார். எப்படி? ஒரு தேவ தூதன் மூலமாக பதில் அனுப்புகிறார். தேவ தூதன் இவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, ஆண்டவர் தூதன் மூலமாக பதிலை அனுப்புகிறார். வருகிற வழியிலே என்ன நடக்குது? அடுத்த வசனத்தில் வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்ப என்ன நடக்குது? தேவதூதன் பதிலை கொண்டு வருகிறான். ஆன்சர் டு பிரேயர். அதை ஒரு துரைத்தனம் போய் தடை பண்ணுகிறது. அந்த தேவதூதனை தடை பண்ணுகிறது. அப்ப பரலோக 3ஆம் வானத்திலிருந்து பதில் வருகிறது. 2ஆம் வானத்தில் இருக்கிற துரைத்தனம் அந்த தேவதூதனை 21 நாட்கள்
சிறை பிடித்து வைத்திருக்குது. ஆமென். கடைசியா இப்ப தானியேல் என்ன செய்கிறான்? அவன் கைவிடல, அவன் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான். இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். அவன் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு தெரியாது பதில் வந்தது, அதை சத்துரு தடை பண்ணி கொண்டிருக்கான், அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கடைசி நடந்தது என்ன? ஆண்டவர் மீகாவேல் தேவதூதனை அங்கே அனுப்புகிறார். அந்த ஏஞ்சலுக்கு சப்போர்ட்டாக போராடி வெற்றியை பெற்று இப்பொழுது அவன் தானியேலிடத்திலே பதிலை கொண்டு வந்து கொடுக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரி, இதில் நான் ஒரு காட்ட விரும்புகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல். பிரதான தூதன் என்று மீகாவேலை மாத்திரம்தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வசனத்திலே பிரதான அதிபதியில் ஒருவனாகிய, அப்படியானால் அநேக பிரதான அதிபதிகள் இருக்கிறார்கள். ஆமென். ஒருவருடைய பெயர் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினாலே பைபிள்ல இல்லாத பெயர்களை நாங்க, அது தேவையில்லை நமக்கு. ரைட்டா? பைபிள்ல இருக்கிற பெயரை மாத்திரம் தான் நாங்க படிப்போம். ரைட்டா? இப்ப இங்க என்ன நடக்குது? பெர்சியா ராஜ்யத்தின் ஒரு அதிபதி. இப்ப இந்த துறைத்தனங்கள் என்றால், இப்ப ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்ரீலங்கால பிரசிடென்ட் இருக்கிறார், ஏகேடி. பிரசிடென்ட் கீழே பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். அந்த லேடியோட பேரு நான் வருதில்லை, என்ன? அவங்க கீழே மினிஸ்டர் இருக்கிறாங்க. மினிஸ்டர் கீழே எம்பி மாதிரி இருக்கிறாங்க. எம்பிஸ் கீழே ப்ரொவின்சியல் கவுன்சில், அதுக்கு முனிசிபல் கவுன்சில் மேயர் இருக்கிறார். இப்ப ஏகேடி இந்த ரோட்ல போறார், வெள்ளவத்தை கூட போகிறார். குப்பை இருந்தா அவர் என்ன செய்வார்? அரணிக்கு போன் பண்ணி சொல்ல மாட்டார், டக்குன்னு மேயருக்கு போன் பண்ணி சொல்றாரு, சஃபாய் ரோட்டில் முன்னால பெரிய குப்பை இருக்கு, உடனே அதை கிளியர் பண்ணு சொல்லுவார். ஆமென். இந்த துறைத்தனங்களும் அப்படிதான். இந்த துறைத்தனங்களுக்கு கீழே அதிகாரங்கள் உண்டு. அதாவது துறைத்தனங்கள், அவற்றுக்கு கீழே அதிகாரங்கள். அப்ப இந்த துறைத்தனங்கள் அதிகாரங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதை செயல்படுத்துகிறார்கள். ஆமென். அதுதான் இரண்டாம் வாகனத்தில் இருக்கிற சத்துருவினுடைய ராஜ்யம். அப்ப இந்த முதல் வேலை என்ன? தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது ஜெபத்துக்கு பதில் வராம தடுக்கிறது தான் துறைத்தனங்களும் அதிகாரங்களுடைய வேலை. எப்படி? அதுதான் சில நேரம் நான் ஜெபிக்கிறோம் பதில் வருதே இல்லை. இப்ப நாங்க என்ன செய்கிறோம்? ஐயோ, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டரை போய் ஜெபம் பண்ணும். இந்த சபை சரியில்லை, அந்த சபைக்கு போய் ஜெபம் பண்ணும். இல்ல இந்த ப்ராஃபட் சரியில்லை, இன்னொரு ப்ராஃபட்டை போய். அதெல்லாம் பொய், மூட நம்பிக்கை. நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க ஜெபிக்க அங்க போராட்டம் அதிகரிக்கும். ஆண்டவர் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சிலருக்கு ஜெபம் பண்ண சொன்னா விருப்பம் இல்லை, சோம்பேறிகள். ஆமென். சரி, இப்ப நாங்க துறைத்தனங்கள் பார்த்துட்டோம், அதிகாரங்களை பார்த்துட்டோம். மூன்றாவதாக இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். இந்த அந்தகார லோகாதிபதிகள் நல்ல ட்ரைனிங் பெற்ற ஒரு ஆர்மி, ராணுவம், சாத்தானுடைய ராணுவம். ரைட்டா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கு விசுவாசிகளோட போராடுவதில் அவர்கள் நல்ல ட்ரைனிங் இருக்குது. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில பாருங்க, பரம்பரை சாபம் இருக்கும். பரம்பரை சாபம். இதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்தின் ஆவிகள். உதாரணமாக சிலருடைய குடும்பங்களில பாருங்க, தற்கொலை. எனக்கு தெரியும் சில குடும்பங்களில 3-4 பேர் தற்கொலை செய்திருப்பார்கள். ஆமென். உங்களுக்கும் தெரியும், அது எனக்கு தெரியும். ரைட்டா? மற்றது குடிகாரர்கள். தகப்பன் குடிகாரனா இருப்பான், மகனும் குடிகாரனாக மாறுவான். பரம்பரையாக வரும். தாத்தா குடிகாரனா இருந்திருப்பான், தகப்பன் குடிகாரனா இருப்பான், மகனும் குடிகாரனாக வருவான். பரம்பரை சாபம்.
அடுத்தது வேசிகள். சில குடும்பங்களிலே வேசித்தனம் பண்ணுகிறார்கள் பரம்பரையாக. சிலர் பெண்களோட போய் உமனைசர்ஸ், அது அவங்களுடைய ஒரு சாபம். எப்படியாவது ஒரு பெண் வேணும் அவர்களுக்கு. களவெடுக்கிறது, சிலருக்கு அந்த களவெடுக்கிறது ஒரு சுபாவம். எங்க போனாலும் மார்க்கெட்டுக்கு போனாலும் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக் கொள்வார்கள். தகப்பனும் அப்படி செஞ்சிருப்பான், மகனும் அப்படி செய்கிறான், மக்களும் அப்படி செய்கிறான். எந்த கடைக்கு போனாலும் எப்படியாவது எடுத்து போடுறது. ஆமென். டிவோர்ஸ், குடும்பங்களிலே டிவோர்ஸ். எத்தனையோ பேர் டிவோர்ஸ் பண்ணுகிறார்கள் ஒரே குடும்பத்தில். கேட்டா சொன்னா என் அம்மாவும் டிவோர்ஸ் பண்ணாதானே பரவாயில்லை. ஆக்சிடென்ட்ஸ் எத்தனையோ குடும்பங்கள்ல, ஆக்சிடென்ட்ஸுக்கு மேல ஆக்சிடென்ட்ஸ். ஆமென். அதுக்கு லிமிட்டே இல்லை. அந்த குடும்பம் முழுவதும் ஒரே ஆக்சிடென்ட். சில குடும்பங்களில் பாருங்க, ஒரு 40, 45, 50 வயதுக்கு மேல அவர்கள் ஆயுள் இருக்காது, மரித்து விடுவார்கள். ஆமென். அன்புள்ள சகோதர, இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. சிலருக்கு ஏன்னு தெரியாது. இது பரம்பரை சாபம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அந்த சாபத்தை உடைக்க வேண்டும். பரம்பரை வியாதிகள். என் தகப்பனுக்கு பிளட் சுகர் இருந்தது, கட்டாயம் எனக்கும் பிளட் சுகர் வரும். இல்ல, நீங்க கிறிஸ்துவுக்குள் இருந்தா நீங்க ஒரு புது சிருஷ்டி. ஆமென். தகப்பனுக்கு பிரஷர் இருந்தா உங்களுக்கு பிரஷர் வர தேவையில்லை. அது எங்க குடும்பத்திலே இருக்கு பாஸ்டர். எத்தனையோ பேர் என்ன பார்த்து சொல்லுவாங்க, அது எங்க குடும்பத்திலே, அது எங்க குடும்பம் பிரஷர் குடும்பம் தானே. ஐயோ கடவுளே, நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ ஒரு புது சிருஷ்டி. ஆமென். பிராண்ட் நியூ கிறிஸ்டியன். ஆமென். பிளட் சுகர், பிரஷர். சிலர் பைத்தியம் குடும்பத்துக்குள்ள. பாட்டிக்கு பைத்தியம் இருந்திருக்கும், மகனுக்கு பைத்தியம், பிள்ளைக்கும் பைத்தியம். கிட்னி டிசீஸ், அப்பாவுக்கு கிட்னி டிசீஸ், அம்மாவுக்கு கிட்னி டிசீஸ், மகளுக்கு எல்லாருக்கும் வாரிசுக்கு கிட்னி டிசீஸ். கேன்சர். நான் சொல்றது போய் டாக்டர் கேட்டு பாருங்க. பரம்பரையா கேன்சர் வரும். என்னன்னு கேட்டா என் தாத்தாவுக்கும் கேன்சர் இருந்துச்சு தானே. ஆமென். ஹார்ட் டிசீஸ், இருதய நோய். இப்பொழுது நான் உங்களுக்கு என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். என்னுடைய அப்பா 66, 67 வயசிலே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்டாக் வந்து மரித்து போனார். ஹார்ட் அட்டாக். காலையில் எழும்பி குளிச்சுட்டு வேலைக்கு போறதுக்கு தலை சீவி கொண்டிருந்தார். கண்ணாடிக்கு முன்பதாக அப்படியே கீழே விழுந்த ஆல் க்ளோஸ். அதுக்கு முதல் நோய்வாய்ப்பட்டிருக்கவில்லை. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அவர் மரித்து போனார். இப்ப 67வது வயசுல. என்னுடைய அண்ணன் 62வது வயசுல, 62 இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக்ல மரித்து போனார். எப்படி? அப்பா மரித்தது 67, அண்ணா மரித்தது 62வது வயதா இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக்ல. எனக்கு 49 வயதா இருக்கும் பொழுது 2005 என்னுடைய லெஃப்ட் ஆர்டரியில 99% பிளாக் இருந்தது. என்னுடைய கார்டியாலஜிஸ்ட் என்னை பார்த்து சொன்னார், you have got what we call a widow maker's clot. அதாவது விதவைகளை உண்டாக்குற clot. அவ சொன்னா இதுல தப்ப முடியாது, இதுக்கு சிம்டம்ஸ் வராது, நீங்க அப்படியே திடீர்னு செத்து விழுவீங்க, நீ சாகாம இருக்கிறது உனக்கு ஒரு லக் என்று சொன்ன. நான் சொன்னேன் இல்ல, அது ஆண்டோட கிருபை. அவ சொன்னா இது லக், நான் சொன்ன கிருபை. அவ சொன்னா லக், நான் கிருபை. கொஞ்ச நேரம் வாக்குவாதம் போய்கொண்டிருந்தது. ரைட்டா? அப்ப 2005ஆம் ஆண்டு 49 வயதா இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஸ்டென்ட் போட்டு, டெர்ன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டென்ட் போட்டு நான் வெளியே வந்தேன். நான் 9 ஆண்டுகள் கழித்து
58வது வயதா இருக்கும் பொழுது திருப்பி நோய்வாய்ப்பட்டு டர்ன்ஸ் ஐசியூவில் போய் தான் நான் முடிந்தேன். எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்தார்கள், பைபாஸ், 5 பைபாஸ். என்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா உடம்பு முழுவதும் வெட்டி வச்சிருக்கிறார்கள். ஆமென். தழும்புகள் இன்னும் உண்டு. அப்ப 58வது வயதில் பைபாஸ் செஞ்சார்கள். அதுவும் ஒரு அற்புதமாக தான் நான் தப்பித்தேன். ஆமென். அப்பொழுது நான் யோசித்தேன், என்னுடைய தகப்பனார் மரித்தது 67 ஹார்ட் அட்டாக்ல, என்னுடைய அண்ணன் மரித்தது 62 ஹார்ட் அட்டாக்ல. இப்ப நான் 49வது வயதில் நான் மரித்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் 9 ஆண்டுகள் நீடித்து அதன் பிறகு பைபாஸ் செஞ்சு அப்போ 2014 தான் பைபாஸ் செஞ்சார்கள். நான் அப்பொழுது உணர்ந்தேன், எங்களுடைய குடும்பத்திலே ஒரு சாபம் இருக்குது. எல்லாரும் ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறார்கள். நான் என்ன செய்தேன் தெரியுமா? அந்த சாபத்தை நான் உடைத்தேன். ஆமென். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபம் பண்ணி அந்த சாபத்தை உடைத்து இப்பொழுது எனக்கு 69 வயது ஆகிறது. ஆமென். எங்க அப்பா 67, அண்ணா 62, இப்பொழுது எனக்கு 69. 2 பேரை நான் பைபாஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும், என்னுடைய அக்கா இன்னும் உயிரோடு அவருக்கு 73. இப்பொழுது என் பரம்பரை, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அக்கா பிள்ளைகள், என்னுடைய அண்ணா பிள்ளைகள் ஒருவரும் ஹார்ட் அட்டாக்ல சாக மாட்டார்கள். ஆமென். ஏனென்றால் நான் அந்த சாபத்தை உடைத்து விட்டேன். ஆமென். நான் இப்ப போகவும் ரெடியா தான் இருக்கிறேன். அது பிரச்சனையே இல்லை. வீசா வர மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆமென். இந்த அக்டோபர் மாதம் வந்தா 70. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான காரியங்கள் இருக்குமாயின் அது பிசாசினுடைய வேலை. அதை நீங்க மேற்கொள்ள வேண்டும், அதை நீங்க முறியடிக்க வேண்டும். அதிலே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாக வெற்றி வைத்திருக்கிறார். நீங்க வெற்றியாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன், அதை பரிபூர்ணமாக கொடுக்க வந்தேன். ஆமென். ஆனபடியா நாங்க போராட்டத்திலே வெற்றி அடைய வேண்டும். நம்மோடு இருக்கிறவர் உலகத்திலே இருக்கிறவரை விட பெரியவர். ஆமென். விசுவாசத்திலே நீங்க நிற்க வேண்டும். ஆமென். வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளுடைய வேலை என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அதிகார பிரபுவாகி. இந்த இடத்துல பவுல் இதுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறார்? ஆகாயத்து அதிகார பிரபு ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். ஆமென். 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்ப நாங்க முதல்ல அவனுடைய ஆட்சியில இருக்கும் பொழுது எப்படி நடந்தோம்? மாம்ச இச்சை உள்ளவர்களாக நடந்தோம். ஆமென். முற்காலத்திலே இயேசுவை அறிவதற்கு முன்பதாக மாம்ச இச்சை உள்ளவர்களாக எங்க மனசு என்ன சொல்லிச்சதோ, மாம்சம் என்ன சொல்லிச்சதோ அதையே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம்.
ஆனாலும் அவன் இன்னும் போராடுவான். எப்படி? மாம்ச இச்சைகளை, அந்த ஜென்ம சுபாவத்தை தூண்டிக்கொண்டே இருப்பான். விளங்குதா? விளங்குதா? இந்த பிரபஞ்சத்தின் ஆவியின் செய்கிற வேலை மாம்ச இச்சைகளை தூண்டிக்கொண்டே இருப்பான். மாம்சத்தின் மூலமாக பாவம் செய்ய வைக்கிறது இந்த பிசாசு. ஆமென். 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை அவரோட கூட உயிர்ப்பித்தார் என்று? ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று பாருங்க. உங்களுடைய தோல்விகளை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க இயேசுவோடு உயிர் தெளிந்திருக்கிறீங்க. கிறிஸ்தவருடைய பிரச்சனை என்றால் என்ன? வேத வசனத்தை வாசிக்கிறது இல்லை, வேத வசனத்தை விசுவாசிக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனை. ஆமென். நாங்க வசனத்தை படிப்போம், வசனத்தின்படி நடப்போம், வசனத்தின்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 41ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். இல்ல 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமென். ஆவி உற்சாகம், ஆனா மாம்சம் பலவீனமானது. உங்களுக்கு இன்னொரு காரியம் சொல்லட்டா? ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுக்கு ஆவி இருக்கின்றது, ஆத்மா இருக்கின்றது, சரீரம் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு ஆவி, அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆமென். உங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆவி. நம்ப மாட்டீங்களே? நீங்க எல்லாம் ஒவ்வொருவரும் ஒரு ஆவி. உங்களுக்கு ஒரு ஆத்மா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாவது ரட்சிக்கப்படுறது உங்களுடைய ஆவி. உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. அந்த ஆவியை பரிசுத்த ஆவியானவர் வந்து சீல் பண்ணுகிறார். ஆத்துமா ரட்சிப்படைந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி? நீங்க எவ்வளவு பைபிள் வாசிக்கிறீங்க, எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறீங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணுவீங்க, பைபிளை வாசிக்க ஜெபம் பண்ண உங்களுடைய ஆத்துமா ஆண்டவர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், ரினியூ பண்ணி கொண்டே இருக்கிறார், ஆவி ரட்சிப்புக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சரீரமோ பாவ சரீரமாகவே இருக்கிறது. அந்த சரீரம் மகிமைக்கான சரீரமாக மாறுவது எப்படினால் நாங்க பரலோகம் சென்ற பிறகு. ஆமென். ஆனபடியா இந்த சரீரத்திலே இந்த மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்கள் மரணம் அடையவில்லை, இன்னும் அப்படியே இருக்குது. ஆமென். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆவியோடும் புதுப்பிக்கப்படுகிற ஆத்மாவோடும் இந்த சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அது ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அதை நாங்கள் தொடர்ந்து கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாட்டை மீறித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் அங்கங்கே தவறி விடுகிறார்கள். அவர்களை கண்டெம் பண்ணக்கூடாது, அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். கிறிஸ்தவர்கள் தவறு செய்வார்கள். தவறு செய்யாத கிறிஸ்தவன் ஒரு இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லை. என்ன ப்ராஃபட், என்ன அப்போஸ்தலா இருந்தாலும் தவறு செய்வான். அவன் மாம்சமாக இருக்கும்போது தவறு செய்வான். ஆமென். ஆனா அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி அவர்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களை வெறுக்க கூடாது, அவர்களை தள்ளி வைக்க கூடாது, அவர்களை அன்பினால் அரவணைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அது ஒரு கமாண்ட். ஆண்டவர் ஒரு கமாண்ட் கொடுக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். இது மிகவும் விசித்திரமான ஒரு பேசேஜ். 14ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறது. யார் எழுதுகிறது? பவுல் அப்போஸ்தலன். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் என்று சொல்லவில்லை, நான் என்று சொல்லுகிறார். ஆமென். பவுல் அப்போஸ்தலனே, நியூ டெஸ்டமென்ட்ல வந்தேர்ட் எழுதின பவுல் அப்போஸ்தலனே, வெளிப்பாடுகள் பெற்று எழுதின பவுல் அப்போஸ்தலனே சொல்லுகிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்ப இருக்க கிறிஸ்தவ சிலரை பாருங்க, நான் அப்படி இல்லை பாஸ்டர், நான் ஒரு பரிசுத்தவான், நான் பாவமே செய்கிறது இல்லை, நான் அப்படி செய்வேனா பாஸ்டர், அப்படி சொல்லியிருப்பேனா பாஸ்டர். ஆனா பவுல் சொல்ற, நான் என்னுடைய நிலைமையை பாருங்க. ஆமென். அன்புள்ள சகோதரர், நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 16ஆம் வசனம், இப்படி நான் விரும்பாததை செய்வனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அந்த பாருங்க, திருப்பி நான் பவுல் அப்போஸ்தலன் தன்னை பற்றி, உங்களை பற்றி அல்ல, என்ன பற்றி அல்ல, தன்னை பற்றி அவர் எழுதுகிறார். ஆமென். அதனால நான் அல்ல, எனக்கு வாசமா இருக்கிற பாவமே, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவருக்குள் பாவம் வாசமா இருக்கிறது. இது வேத வசனம். அவரே தன் கையினால் எழுதின, ரோமருக்கு எழுதின நிருபம். ஆமென். அவர் பாவத்தில் இருக்கும் பொழுது எழுதின இல்ல, பவுல் அப்போஸ்தலனாக மாறின பொழுது எழுதுகிறார், எனக்குள் பாவம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இதை அறிந்து கொள்வோமானால் கிறிஸ்தவருக்குள்ளே ஒற்றுமை வரும். ஆமென். 18ஆம் வசனம், அதப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில், என்னிடத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். அதாவது என் மாம்சத்திலே நன்மையே இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்துல இருக்கிறது, நன்மை செய்வதே என்னிடத்துல இல்லை. என்ன கன்ஃபெஷன் செய்கிறார் பாருங்க பவுல் அப்போஸ்தலன். எனக்கு நன்மை செய்ய விருப்பமானா செய்ய முடியல, ஏனென்றால் என் மாம்சத்திலே பாவம் இருக்குது. ஆதலால் 16ஆம் வசனம், 19ஆம் வசனம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆச்சரியமா இல்ல? பவுல் அப்போஸ்தலன் எப்படி எழுதுகிறார்? நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அதை செய்கிறது. எப்பொழுது ஒரு கிறிஸ்தவன் இதை உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு தாழ்மை என்ற ஒரு மனப்பான்மை வரும். இன்னொருவரை பார்த்து இழிவாக பேச மாட்டார்கள், இன்னொருவரை பார்த்து அவர்களை மதிக்காமல் விட மாட்டார்கள். ஆமென். 21ஆம் வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தூய்மை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு
என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. தயவு செய்து வீட்டுக்கு போய் ரோமர் 7ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. 24ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான். ஆங்கில பைபிள்ல ஓ wretched man, பெரிய அப்போஸ்தலன் தான், ஆனா நிர்பந்தமான ஒரு மனிதன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்கள்? விடுதலையாக்குவார். 25ஆம் வசனம், நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரேன். இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த சரீரத்தை, இந்த பாவ சரீரத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கலாம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த மாம்சத்துக்குள்ள போராட்டம் உண்டு. அதை நாங்கள் ஜெயிக்கணும். அதை இயேசு எங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். சரி, நாங்கள் இந்த மாம்ச காரியங்கள் சிலத்தை பார்ப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இவையான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம். இவ்வளவும் இருக்காது, ஆனா இது இருக்கும். பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், இன்னும் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதன் 22ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இந்த மாம்சத்தின் காரியங்களை மேற்கொள்ள வேண்டுமானால் இயேசுவின் நாமத்திலே போ என்று சொல்லி அகற்ற முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மாம்சத்துக்குரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தை 1000 முறை சொல்லி போ என்று சொன்னாலும் அது போகாது. மாம்சத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? வேத வசனத்தின்படி கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையிலே அறைய வேண்டும். உபவாசம் ஒரு வழி. உபவாசம் அதுக்கு வழி செய்யும், அதை ஹெல்ப் பண்ணும். ஆனால் உபவாசம் என்று சிலுவையில் அறையாட்டி பிரயோஜனம் இல்லை. மாம்சத்தை சிலுவையிலே அறைய வேண்டும். அதுதான் ஒரே வழி. நீங்க எவ்வளவு இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க, எவ்வளவு துதித்து பாருங்க. அந்த இந்தியாவில் வந்திருக்கிற 1000 ஸ்தோத்திரங்கள் நான் அது நம்புறது இல்லை. என்ன பொறுத்தபடி அது ஒரு விச் கிராஃப்ட் மாதிரி. இந்து கோயிலையும் அப்படி செய்கிறார்கள். ஆமென். பிறருக்கு நான் அப்படி சொல்றது பிடிக்காது. ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ண வேண்டும். 1000 ஸ்தோத்திரங்கள் பார்த்து ஒரு ஷீட்ல பார்த்து 1000 ஸ்தோத்திரங்கள் சொன்னா போல விடுதலை வராது. ஆமென். ஆவியானவர் உங்கள் மூலமாக ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். மாம்சத்தை சிலுவையிலே அறையுங்க.
இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். இப்படித்தான் ஜெயம் கொள்ளுவோம். ஆமென். கடைசியாக முதல்ல வாஸ்த வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எந்த சமயத்திலும் இதை மறந்து விடாதீங்க. எந்த சமயத்திலும், ஆல்வேஸ், ஆங்கிலத்தில் ஆல்வேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, இதுல 2வது பாட்டை தான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 2வது பாகம் வாசிங்க. ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும். ஆவிக்குரிய போராட்டத்தில் 2வது பாகம் என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சுயநலமாக தனக்குத்தானே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்காதீங்க. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை பவுல் எப்படி சொல்லுகிறான்னு பாருங்க. ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்க. அப்ப நாங்க நமக்கு மாத்திரம் நாங்க ஜெபம் பண்ணதில்லை, மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். என்ன? எந்த சமயத்திலும் ஆவிக்குள்ளாகி ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இப்ப ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணா, ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலும் ஜெபம் பண்ணலாம், சொந்த பாஷையிலும் ஜெபம் பண்ணலாம். ஆனா ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஆவியிலே ஜெபம் பண்ண என்ன? இருதயத்தின் அந்தரங்களிலிருந்து, இருதயம் உடையணும், உங்களோட கண்ணுல கண்ணீர் வரணும், அண்ணாலை போல. ஆமென். ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. மற்ற பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்க எல்லாம் யோசித்து பாருங்க, ஒரு சபையாக நாங்க எல்லாரும் ஆவியில நிரம்பி நாங்க ஜெபம் பண்ணி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எப்படி வல்லமையாக அந்த இடத்துல கிரியை செய்வார். ஆமென். இதை நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 2 மணி 3 மணி 4 மணிக்கு நீங்க எழுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை எழுப்புறார். ஜெபம் பண்ணு. ஒரு அரை மணித்தியாலும் பரவாயில்ல, போய் ஒரு பக்கத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபங்களுக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஒரு 12 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தான் பிசாசுடைய கிரியைகள். அந்த டைம் தான் பெரிய சூனியங்கள் எல்லாம் செய்வார்கள். அந்த டைம்ல நீங்க கம்ப்யூட்டர்ல இருந்து அல்லது போன்ல இருந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அது இது பார்த்து கொண்டு இருந்தா நரகத்துக்கு தான் போவீங்க. அந்த நேரத்துல பிசாசு கிரியை செய்கிற நேரம். அந்த நேரத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவியிலே நிரம்பி. ஆமென். இதுதான் ஆவிக்குரிய போராட்டம். ஜெயம் கொள்கிற கிறிஸ்தவர்களா இருப்போம். வெளிப்படுத்துற விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுகிறார், ஜெயம் கொள்ளுங்க, ஜெயம் கொள்ளுங்க, ஜெயம் கொள்ளுங்க, ஜெயம் கொள்ளுங்க, ஜெயம் கொள்ளுங்க. ஆமென். ஜெயம் கொள்ளுங்க. நமக்கு அடி வரும். ஜனவரி 2ஆம் தேதி நானும் கீழே விழுந்து இன்னும் கழுத்து நோய் இருக்குது. ஆமென். ஆனா பரவாயில்ல, முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டோம். நான் பிசாசு நீ என்ன அடிச்சா நான் திருப்பி ஒன்னு அடிக்க போறேன். அதுதான் புது கூட்டத்தை நான் ஆரம்பித்தேன். ஆமென். அதுதான் போராட்டம். முன்னுக்கு செல்லுவோம். பணம் எங்கிருந்து வருமோ தெரியாது, ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாங்க வெற்றி பெறுகிற ஒரு ஜனம். ஏனென்றால் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். நாங்க யாரும் எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் நாங்க கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆவியிலே நிரம்பி நாங்க ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. அங்க இங்கு பார்க்க வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் ஜெபம் பண்ண தொடங்க. எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ண தொடங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லுங்க.
ஆவியில என்ன நிரப்புங்க சுவாமி. இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உடைய கரத்துல என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்க. என்னோட ஆவிக்குரிய கண்களை திறந்தருங்க ஆண்டவரே. என் ஆவிக்குரிய செவிகளை திறந்தருங்க சுவாமி. என்னை ஒரு ஆவிக்குரிய மனிதனாக மாத்துங்க சுவாமி. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஹalleluya ஹalleluya. ஒரு ஜெப ஆவி இந்த இடத்துல வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya. உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்று தாங்க என்று சொல்லுங்க. ஹalleluya. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. எல்லாரும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையில பேச முடியுமானால் அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. ஓ ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வெட்கப்படாதீங்க. வாயை திறந்து என்ன பார்க்காதீங்க தயவு செய்து. நான் உங்களை போல ஒரு மனுஷன் தான். என்னிடத்துல ஒன்றுமே இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க பக்கத்துல இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி எல்லாரும் ஆவியிலே நிரம்பி ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்றைக்கு தண்ணீரை ரசமாக்கிய தேவன் எங்கள் மத்தியில இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி 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 நன்றி. ஓ ஆண்டவரே ஜெபிக்க கற்று தாங்க ஆண்டவரே. விழித்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபையை தாங்க சுவாமி. பலத்தை தாங்க சுவாமி. ஓ நான் சொன்ன காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கு பிரபல அந்த சாபங்களை அகற்றி விடுவோம். ஆமென். பரம்பரை சாபங்களை அகற்றி விடுவோம். ஹalleluya. அந்த வியாதிகளை அகற்றி விடுவோம். வெற்றி பெறுவோம். வெற்றி நம்முடைய உறுதி. ஹalleluya ஹalleluya. நிச்சயமாக வெற்றி உண்டு. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்துங்க. தேவனுக்கு முன்பதாக நிற்கிறோம் நாங்க. கரங்களை உயர்த்துங்க. ஹalleluya ஹalleluya. நன்றி சுவாமி நன்றி. ஆண்டவரே இந்த ஜனங்களை நிரப்புங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க சுவாமி. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சுவாமி சத்துருவின் போராட்டங்கள் அவர்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. வெற்றியை கொடுங்க சுவாமி. ஹalleluya. ஆண்டவரே நீர் வெற்றியின் நாயகன் ஆண்டவரே. நீர் வெற்றி கொடுப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தீர். ஹalleluya. வெற்றியை கொடுங்க சுவாமி. ஹalleluya. எல்லா சாபங்களிலிருந்து ஆண்டவரே எல்லா பரம்பரை வியாதிகளிலிருந்து இந்த ஜனங்கள் விடுதலை பெறணும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே அவனுக்கு எதிராக அவனுடைய குடும்பத்துக்கு எதிராக அவனுடைய வியாபாரத்துக்கு எதிராக அவனுடைய தொழிலுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் நான் சபித்து அகற்றுகிறேன் சுவாமி. அப்பாலே போசாத்தானே ஓடி இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஹalleluya. நன்றி சுவாமி நன்றி சுவாமி. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஹalleluya. மனசிலே கலக்கமுற்றவர்களை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தெளிவு வரட்டும் சுவாமி. ஆண்டவரே அவளை விசுவாசத்திலே கட்டி எழுப்புங்க சுவாமி. ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. ஓ இந்த பொல்லாத உலகத்திலே சுவாமி ஆண்டவரே பொல்லாத உலகத்திலே ஆண்டவரே பிள்ளையானது சரியாக தோன்றுகிறது ஆண்டவரே. சரியானது பிள்ளையாக தோன்றுகிற காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாக இறங்குங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி சுவாமி நன்றி. ஹalleluya ஹalleluya. மிகவும் ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த பாடலுடைய தலைப்பு எனக்கு தெரியல. உடனே நான் சகோதரி தனுஜனை போன் பண்ணி கேட்டேன். அப்ப சொன்னா இதுதான் பாட்டு. நான் யூடியூப்ல போய் பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்படைந்தேன். இதுதான் நம்முடைய இயேசு. நமக்கு வெற்றி தருகிற இயேசு. சுகத்தை தருகிறார், விடுதலை தருகிறார், சாத்தானை முறியடிக்கிறார். அவர் தான் நம்முடைய இயேசு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது நம்முடைய இயேசு வெள்ளை ஆடை அணிந்து வெள்ளை குதிரையில அவர் வரப்போகிறார் வானத்திலே. ஆமென். நம்முடைய இயேசு அவர் மரித்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார்.
மீண்டும் வரப்போகிறார். வெள்ள குதிரை வசனம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு பெயர் சூட்டப்பட்டதாம். அந்த பெயருடைய அர்த்தம் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். எவ்வளவு ஆச்சரியம் என்று பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம். அந்த பெயர் அவ்வளவு பரிசுத்தமான பெயர், நம்முடைய உதவியினால் உச்சரிக்க முடியாத பெயர். அந்த பெயர் அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். வெள்ள குதிரையில வரப்போகிறார், பரிசுத்தமானவர். அவே ஆயத்தப்படுவோமா? ஆயத்தப்படுவோமா? சத்துரு எங்கள் கால்களின் கீழே இருக்கிறார். பயப்படாதீங்க, சத்துரு எங்கள் கால்களின் கீழே இருக்கிறார். இயேசுவோ எங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நம்ம பாடுவோம், உற்சாகமாக பாடுவோம்.